அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் 2026 புதுவை பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. புதுச்சேரியில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஒரு முன்னாள் அமைச்சர் தவிர அனைவருக்கும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. பாஜக மத்திய தேர்தல் குழு கட்சியின் தேசிய தலைவர் நிதின் பிபின் தலைமையில் கூடியது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய தேர்தல் குழு அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு பொது தேர்தலுக்கான 9 தொகுதிகள் வேட்பாளர்களை தலைமை பொறுப்பாளரும் தேசிய பொதுச் செயலாளருமான அருண் சிங் வெளியிட்டுள்ளார். மண்ணாடிப்பேட் அமைச்சர் நமச்சிவாயம், ஊசுடு MLA தீபாய்ந்தன், காலாப்பேட் MLA கல்யாண சுந்தரம், ராஜ்பவன் மாநில தலைவர் ராமலிங்கம், முதலியார்பேட் அமைச்சர் ஜான்குமார், மணவெளி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், திருநள்ளார் MLA ராஜசேகரன், நிரவி TR பட்டினம், மீனாட்சி சுந்தரம், மாஹி தினேசன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இம்முறை மொத்தம் 10 தொகுதிகளில் போட்டியிடுவதாக பாஜக அறிவித்து தற்பொழுது 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதில் ஓசலுவில் வென்ற பாஜக முன்னாள் அமைச்சரும் தற்பொழுதைய MLA-மான சாய் சரவணகுமாருக்கு சீட் தரப்படவில்லை. அதேபோல் NR காங்கிரஸில் அமைச்சர்களாக உள்ள லட்சுமி நாராயணன் போட்டியிட்டு வென்ற ராஜ்பவன் தொகுதி பாஜகவுக்கு தரப்பட்டுள்ளதால் அவருக்கு வாய்ப்பு தரப்படாது. அதேபோல் மங்களம் தொகுதியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சீட் தராமல் முதல்வர் ரங்கசாமி போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. புதுவை சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் A ஃபார்ம், B ஃபார்ம் பெற்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் வேட்பாளர்கள் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், சபாநாயகர் செல்வம், MLA-க்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்ந்தன், ராஜசேகரன், மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் A ஃபார்ம், B ஃபார்ம் பெற்றனர். நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டது இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்து நாடு முழுவதும் ரமலான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் புனித ரமலான் தினமான இன்று வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்தில் ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகையில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெரியவர்கள் கலந்து கொண்டார்கள். புத்தாடைகள் அடைந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். இந்த ரமலான் நன்னாளில் நல்லாட்சி அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்த இமாம் தெரிவித்தனர். தொழுகைக்கு வந்தவர்களுக்கு திமுக அமைப்பாளரும் வில்லியனூர் திமுக வேட்பாளருமான சிவா அவர்கள் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். எல்லோருக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சியான தினத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்கள் எங்களிடத்தில் வருகை தந்து இங்கே எங்களை வாழ்த்த வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
இந்த நாளில் எல்லாரும் இன்று சந்தோஷமாக இருப்பதைப் போல உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதாக இந்த நன்னேரத்தில் நாங்கள் வாழ்த்து கூறிக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற நல்லதொரு ஆட்சி வரக்கூடிய தேர்தல் அமைய வேண்டும் என்பதாகவும் இந்த நன்னேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இறைவன் நல்ல ஆட்சியை கொடுப்பான் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். நன்றி. நீங்க எப்படி கடைபிடிப்பீங்க? கொஞ்சம் வந்ததான் நல்லா இருக்கும். 30 நாள் நோன்பு நோன்பு என்பது எங்களுடைய மனதிற்கும் உடலையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான நோன்பு. நாங்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்று இருக்கின்றோம். இந்த புனிதமான நோன்பின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், தீய எண்ணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, அதே போல ஏழைகளுடைய பசி பட்டினி என்றால் என்னவென்று நாங்கள் உளப்பூர்வமாக புரிந்து கொள்வதோடு எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் நாங்கள் இந்த நோன்பின் மூலமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் இந்த நோன்பு எங்களை இன்னும் உற்சாகமாக தீனுடைய மார்க்க பணிகளில் ஈடுபட எங்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதனுடைய நிவர்த்தியாக, இந்த நோன்பினுடைய நிவர்த்தியாக இன்று ரம்ஜான் பண்டிகை நாங்கள் கொண்டாடி எல்லோரோடும் நாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது முபாரக். வில்லியனூர் பகுதியில் இருக்கின்ற இந்த சிறப்பு தொழில் நிகழ்ச்சி நான் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனதிலிருந்து தொடர்ந்து கொண்டு வருவேன். 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் தன்னுடைய நோன்பு நிகழ்ச்சியினுடைய குறிப்பாக இன்று மிகச்சிறந்த முறையில் எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும், உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் நிம்மதியாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற பொதுவான ஒரு பிரார்த்தனையோடு செய்கின்றவர்களுடைய வாழ்த்து நம்முடைய புதுச்சேரி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அமைதியை நிலவுவதற்கு வழிகாட்டும் என்று நம்புகிறோம். என்று அவரோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வேட்பாளராக போட்டியிட உள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன் ஆன்மீக முறையில் தொடக்கமிட்டார். அதன்படி வீராம்பட்டினம் ஸ்ரீ சேங்கல் நீரமன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பயணத்தை தொடங்கினார். தெய்வம் நினைத்தால்தான் எல்லாம் நடக்கும் என்று பழமொழிக்கேற்ப இறைவன் அருளுடன் வெற்றி பெற வேண்டுமென்ற நோக்கில் அவர் இந்த பூஜையை நடத்தினார். இந்த நிகழ்வில் அவரது மாமனாரான கமலக்கண்ணன் கலந்து கொண்டு பூஜை செய்யப்பட்ட மாலையை ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அணிவித்து வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்களை பகிர்ந்தார். குடும்ப ஆதரவும் ஆன்மீக நம்பிக்கையும் சேர்ந்தால் பாதியாக வென்றதற்கு சமம் என்பதை காட்டும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் சின்னமான தர்பூசணியை கமலக்கண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி மற்றும் மீனவர் அணி தலைவர் குமரன் ஆகியோரிடம் பெற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தினர். சின்னம் தெரிந்தால்தான் வாக்கு வரும் என்பது போல் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியும் அதே நேரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கட்சியின் பல நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு தலைவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். உற்சாகமும் நம்பிக்கையும் கலந்து இந்த தொடக்கம் காமராஜ் நகர் தொகுதியில் தேர்தல் களத்தை மேலும் சூடுபடுத்தியுள்ளது. வானரப்பேட்டை ராசுடைய தோட்டம் மற்றும் பிரான்ஸ்போ தோட்டம் பகுதிகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அவர்கள் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பகுதி மக்கள் திரளாக கூடி வந்து உற்சாகமான வரவேற்பை அளித்தனர். பெண்கள் ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் மலர் தூவி மாலை அணிவித்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். மீண்டும் நீங்களே வெற்றி பெற வேண்டுமென உற்சாக முழக்கங்களும் எழுந்தன. மக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்த வேட்பாளர் தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்வன் என உறுதியளித்தார். இந்த வரவேற்பு அந்த பகுதியில் திமுகவுக்கு முன்பு இருந்ததை விட அதிகரித்து வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது.
அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. சிட்டுக்குருவி உள்ளிட்ட பல்வேறு பறவை இனங்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு பறவை ஆர்வலர்கள் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவி உள்ளிட்ட அனைத்து வகையான பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் ஸ்ரீவாரி நாட்டு மருந்து கடை சார்பில் சிட்டுக்குருவி கூண்டுகளை அருண் பசுமை இயக்கம் நிறுவனர் அருண் முன்னிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆல்பா ராஜா மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சிட்டுக்குருவிகள் மீண்டும் நம் வாசல் தேடி வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயல்பாடு சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்று மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம். இந்த சிட்டுக்குருவி தினத்தன்று ஸ்ரீ வாரி நாட்டு மருந்து கடை புதிய கடை திறந்ததுக்காக ராதிகா என்ற கஜலட்சுமி இவங்க வந்து இந்த சிட்டுக்குருவியை பாதுகாக்கணுன்றதுக்காக இன்றைக்கி முன்னிறுத்தி சிட்டுக்குருவிக்காக 100 சிட்டுக்குருவி கூண்டுகளை கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து இந்த பொது சேவையை செய்யறதுக்காக அவங்க வந்து கடைகளில் வந்து சிட்டுக்குருவி தானியம் இதெல்லாம் வந்து விற்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிட்டுக்குருவியை மென்மேலும் வளரணுன்றதுக்காக பாண்டிச்சேரியில் எல்லாரும் முன் வந்து அவங்கவுங்க தன் கடைக்காகவும் தன் இதுக்காகவும் வந்து இந்த சிட்டுக்குருவி கூண்டுகளுக்கு கொடுத்து பொதுமக்களுக்கு வந்து மகிழ்ந்து வராங்க. இந்த நொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த சிட்டுக்குருவி கூண்டை வந்து நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவி இனம் வந்து அழிஞ்சின்னு இருக்குது புதுச்சேரியில். இப்போ நம்ம சமீபகாலமாக 18 வருஷமாக இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாத்துன்னு வந்த அருண் பசுமை இயக்கம் சார்பாக இப்போ எல்லாருமே வந்து இந்த சிட்டுக்குருவியை வந்து அவங்களே சொந்தமாக கொடுக்க முன் வந்துள்ளாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த தருணத்தில் ஸ்ரீ வாரி நாட்டு மருந்து கடை ராதிகா கஜலட்சுமி இவங்க வந்து நானும் இந்த விழாவை வந்து ஒரு விழாவாக நடத்தணும்ப்பா, நம்ம கடை திறப்பு விழாவுக்காக இந்த ஒரு விழாவாக நடத்தணும்னு முன் வந்தாங்க. அதனால் நான் இது முன்னிறுத்தி அக்காவுக்காக இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த தருண ராதிகா அக்காவுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கின்றேன். புதுச்சேரி மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சேன். சிட்டுக்குருவி பாதுகாக்கிறதுலையும் எல்லா பறவையின பாதுகாக்கிறதுல வந்து புதுச்சேரி மக்கள் வந்து இப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த மண்பானை கூடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா குருவியினத்தும் வாழக்கூடிய அளவுக்கு இந்த மண்பானை கூடு இருக்கும். இது வந்து பச்சைக்கிளி, அணியாம்புல்லை, எல்லா வகையான மைனா, எல்லா வகையான பறவைகளும் வந்து இது கூடு கட்டுற வகையில் வந்து நம்ம இந்த வாட்டி வாங்கி இது பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஜெய்ப்பூர், பாட்னா போன்ற மாநிலத்திலேருந்து வர வைக்கப்பட்டது. இதை நீங்கள் எங்கே வேணால் மாட்டிக்கலாம், வெயிலில் மாட்டலாம், மழையிலையும் மாட்டலாம், எங்கே வேணால் மாட்டிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பாதுகாப்பான முறையில் இது வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இது நாட்டு மருந்து கடை இப்போ திறந்து 4 மாதம் ஆகுது.
ஸோ இந்த 4 மாதம் இந்த புதுக்கடை திறந்ததுக்கோசமும் தம்பி அருண் வந்து நமக்கு ஒரு தெரிஞ்சவர் என்ற பட்சத்துலேயும் நம்ம இந்த சிட்டுக்குருவியை இன்றைக்கி மார்ச் 20 உலக தினம். இந்த சிட்டுக்குருவி தினத்தை இந்த வருஷத்துலேருந்து இந்த 2026 நான் கொண்டாடுறதில் தம்பியோடு சேர்ந்து கொண்டாடுறதில் எனக்கும் அதில் ஒரு பெருமிதம். சிட்டுக்குருவின்றது நம்ம எல்லா பறவைகளையும் நம்ம வந்து பாதுகாக்கிற தினமாகவும் இருக்கணும். சிட்டுக்குருவி மட்டும் இல்லாமல் பச்சைக்கிளி என்னென்ன கிளிகள் வந்து இந்த கோடை காலங்களில் வந்து அவங்களுக்கு தானியங்கள் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. நம்மளால் முடிஞ்ச பொது உதவி எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இன்றைக்கி எல்லாருமே வந்து பேர்ட்ஸை வந்து பாதுகாக்கணுன்ற மாதிரி எல்லாரும் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து நம்மளும் இந்த விழாவை ஆரம்பித்ததில் ரொம்ப சந்தோஷம். சிட்டுக்குருவிக்கு தேவையான தானியங்கள் அதோடு இல்லாமல் நெல் தோரணம் என்ற மாதிரி இப்போ எல்லார் வீட்லேயுமே நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. நெல் தோரணம் இருந்தால் வந்து குருவி உள்ளே வரும். குருவி உள்ளே வந்துட்டு வரதுனால வீட்டுக்கும் நல்லது, அந்த குருவிக்கும் தானியங்கள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதை எல்லாமே நம்ம கடையில் தரமானமாகவும் நியாயமான விலையிலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் எங்களுக்கு அன்புடன் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உருளையன்பேட்டை தொகுதியில் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ரமலான் வாழ்த்து. திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செங்குந்தர் வீதி பகுதியில் அமைந்துள்ள பள்ளி வாசலில் ரமலான் திருநாளை முன்னிட்டு அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களையும் மதகுரு அவர்களின் முன்னிலையில் சந்தித்து இனிய ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து தனது அன்பையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டார். நெல்லித்தோப்பு தொகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளராக களமிறங்கும் ஜெயக்குமார் ரெட்டியார். நெல்லித்தோப்பு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மகன் ஜெயக்குமார் ரெட்டியார் என்டிஏ கூட்டணி கட்சி சார்பாக எல்ஜிகே கட்சி ஆதரவுடன் வேட்பாளராக நாளை வேட்புமனு தாக்கல் செய்கின்றார். இவர் தியாகி குடும்பத்தில் பிறந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து பொறியாளர் பட்டம் படித்து கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு தீபாவளி பொங்கல் பண்டிகை நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு புடவை வேஷ்டி சமையல் பொருட்கள் கொடுத்து உதவியவர். புயல் மழை வெள்ளம் காலங்களில் மக்களுக்கு சேவை செய்தவர். பலரை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற அரும்பாடுபட்டவர். ஒரு சிலரை அமைச்சராகவும் ஆக்கியுள்ளார். இவருக்கு பல பதவிகள் தேடி வந்த போதும் மக்கள் சேவை போதும் என்று அமைதி காத்தவர். தற்பொழுது மத்தியில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் நாடு வளம் பெறுவது போல் புதுவையும் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் வேட்பாளராக களம் காணுகின்றார். ரம்ஜான் பண்டிகை திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிடம் இளைஞரணி துணை அமைப்பாளர் பஜருதீன் வாழ்த்து. வில்லியனூர் தொகுதியில் ரம்ஜான் பண்டிகையில் திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ இளைஞரணி துணை அமைப்பாளர் பஜருதீனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1 சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.